இட்லி, தோசை செஞ்சு செஞ்சு போர் அடிக்குதா? ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி டக்குன்னு செஞ்சிடலாம் வாங்க. இப்ப இதுக்கு வந்து நான் அவல் தான் எடுத்திருக்கேன். அவல ஒரு 2, 3 தடவ நல்லா வாஷ் பண்ணிட்டு, தண்ணிய ஃபுல்லா இருத்துட்டு, இந்த மாரி எடுத்து வச்சுருங்க. இப்ப ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு, கடுகு, கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டிருக்கேன் ஃப்ளேவருக்காக. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா, வறுத்த வேர்க்கடல ஒரு 2 ஸ்பூன் வந்து இதில ஆட் பண்ணிட்டு, இதையும் நல்லா நம்ம வறுத்து விட்டுறலாம். கொஞ்சமா வந்து மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு, கருகாப்பில், பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 மூடி வந்து லெமன் வந்து இதில பிழிஞ்சு விட்டுருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு, நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா அவல், அதைய வந்து இதில ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் வந்து ஆட் பண்ணி, இத நல்லா இந்த மாரி கலக்கி விட்டுட்டோம் அப்படின்னா, நமக்கு சூப்பரா வந்து அவல் உப்புமா வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பா இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலா இது கூட மல்லித்தழ தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிறலாம். இதில வேர்க்கடல, தேங்காய் இதெல்லாம் போட்டிருக்கிறனால சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். லெமனோட புளிப்பு எல்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மீதி இருக்கிற அவல் கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, துருவின தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸ்வீட் அவலும் நமக்கு ரெடி ஆயிரும். ரொம்ப சுலபமா வந்து 2 பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இனி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.